இந்த கிரிகிதா யுகத்தில் நான் எடுக்கப்பட்ட முதல் அவதாரம் என்ன தெரியுமா? சேர்க்கின்ற உதாரணம் எடுத்தேன். அப்படினா மச்சம் என்றால் என்னங்க? மீன் என்று பொருள். ஓ, மச்சம் என்றால் மீன். சரி, மீன் அவதாரம் எடுத்தேன். எதற்காக தெரியுமா? எதற்காக? சோமகா சூரனாகப்பட்டவன் அதாவது வேதத்தை தேடிக் கொண்டு பார் கடலிலே போய் மறைந்தான். சரி, எப்படி தெரியுமா? எப்படிங்க? இந்த வேதமாகப்பட்டது ரிக்வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், இப்படி வேதமோ 4. இந்த 4 வேதத்தை பயனாக கொண்டுதான் உலக மக்களை திருஷ்டிக்கிறார். அதாவது பிரம்மதேவன். இந்த பிரம்மா அசுரர்கள் எல்லாம் அசிங்கமா படைக்கிறாரு, இந்த தேவனை மட்டும் அழகா படைக்கிறாரு. இந்த வேத புஸ்தகம் இருக்கிறதுனால தானே படைக்கிறான். அப்ப அந்த வேத புஸ்தகத்தை திருடி கொண்டு ஓடி பார் கடலிலே மறைந்தான். அப்பொழுது அந்த வேத பரிபூர்ண பிரம்மனாகப்பட்டவர் என்னிடம் முறையிட அந்த வேதத்தை காக்கிறதுக்காகவே அதாவது மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்து அந்த கருங்கடலிலே இறங்கி அந்த சண்டாளனாக வழங்கக்கூடிய அந்த சோமகாசுரனை வதம் செய்து அந்த வேதத்தை மீட்டு மீண்டும் பிரம்மாவிடமே ஒப்படைத்தேன். இது முதல் அவதாரம். முதல். ஆமா. இரண்டாவது நான் எடுக்கப்பட்ட அவதாரம் அதாவது கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் என்ன? என்னங்க? ஆமை அவதாரம். சரிங்க. ஆமை அவதாரம் எதற்காக எடுக்கணும்? எதற்காக? தேவர்களும் அசுரர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து திருப்பார்கடலிலே அமிர்தங்களை ஏற்பாடு செய்தாங்க. எதற்காக? நரை கரை மூப்பு பிணி இந்த 4 ஒரு மனிதனுக்கு அணுகாம இருக்கணும் அப்படி என்று தேவர்கள் ஏற்பாடு செய்து அதாவது திருப்பார்கடலிலே அமிர்தங்களை ஏற்பாடு செய்தாங்க. அதாவது அலை கடலை ஒரு பால் சட்டியாகவும் மந்திர மலை ஒரு மத்தாகவும் பாசிட்டு செல்லக்கூடிய பாம்பை இழுக்கயிறாகவும் சந்திரனை தூணாகவும் வைத்து அமிர்தங்களை ஏற்பாடு செய்தாங்க. தேவன் எல்லாம் அதாவது வாழ்புறம், அசுரன் எல்லாம் தலைபுறம் அப்படி பிடித்து அமிர்தம் கிடைந்தாங்க. அப்பொழுது முழு முதல் கடவுளாக வழங்கக்கூடிய யாரு? யாருங்க? விநாயக பெருமான் விக்னேசமூர்த்தி. அந்த விநாயகன் நினைக்க மறந்துட்டாங்க. அப்பொழுது அந்த விநாயகர் ஆகப்பட்டவர் கோபித்து பார்த்தார். அப்படி பார்க்கும்போது அந்த மந்தகிரி பருவதம் அந்த மந்தகிரி மலையே ஒரு பக்கமா அப்படி சாயுது. அந்த மலை அந்த பக்கம் சாயுது. அப்ப சாய்ந்து போகும்போது அப்படி மலை சாய்ந்து விட்டால் அமிர்தம் அடைய முடியுமா? முடியாதுங்க. அப்பொழுது கண்ணா ஏதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது பாண்டவுடைய கதையாக அதாவது அமிர்தங்களை ஏற்பாடு செய்தோம். அதாவது அமிர்த கலசம் பிறக்கும் போது இப்படி மந்திரகிரி மலை சாயுது, என்ன செய்வோம் என்று கேட்டார். அப்பொழுது அதாவது ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்ம அவதாரம் எடுத்து அந்த என்னுடைய முதுகு ஓட்டினால அந்த மலையவே நேராக நிறுத்தினேன். தாங்கி பிடித்து சரி அப்படி நிறுத்தி தேவனுக்கு அமிர்தத்தை காட்டு. ஓ, இது 2. ஆமா. 3. மூன்றாவது நான் எடுக்கப்பட்ட அவதாரம் வராக அவதாரம். வராகம் என்னங்க? வராகம் என்று சொல்லனா அதாவது பன்றி அவதாரம். பன்னியா? அற பன்னி. பன்றி அவதாரம் எடுத்தீங்களா? அப்ப எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன? பன்றி அவதாரம் எடுத்தா பிரியத்தங்கமே பிரியத்தன்னீங்களா? பண்ணி அதை தவிர வேற எதுவுமே திங்காதா? வேற எதுவும் திங்காது. நீ சொல்ற மாதிரி இங்க வளருது அந்த பண்ணி இல்ல, இது வேற பண்ணி. அப்படி பன்றி அவதாரம்
எடுத்தேன், வராக அவதாரம் எடுத்தேன். அதாவது 4வது எடுக்கப்பட்டது நரசிம்ம அவதாரம். எதற்காக? அதாவது இரணியனை மடிக்க வேண்டும் என்பதற்காகவே நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். சரிங்க. அடுத்ததாக நான் 5வது எடுத்த அவதாரம் உள்ள பிராமணர் அவதாரம். சரி, பிராமணர் அவதாரம் எடுத்து மகபலி சக்கரவர்த்திக்கு அதாவது முக்தி கொடுத்தேன். 6வது நான் எடுத்தது பரசுராமர் அவதாரம். சரிங்க. இப்படி 6 அவதாரங்கள் நான் எடுத்திருந்தாலும் இந்த கிரீத யுகம் நடந்து கொண்டிருக்குது. இன்னும் அதாவது நான் எடுக்க வேண்டியது இன்னும் 4 அவதாரம் இருக்குது. இருக்கப்பட்டது உட்காருங்க. உட்காரு உட்காரு. மழையில சும்மா வச்சிருந்தா உட்காரு. உட்காரு உட்காரு. பந்தலுக்கு வந்துருங்க. அப்படி இன்னும் எடுக்கக்கூடியது இன்னும் 4 அவதாரம் பாக்கியாக இருக்குது. அப்படி நான் இருந்தாலும் இப்பொழுது நான் நசித்து வரக்கூடிய இடம் வைகுண்டம். துஷ்டனுக்கு நிஷ்டகரகன், தொண்டருக்கு பரமபதம், அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும். அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவியாக விளங்கக்கூடிய மலர்மங்கை லட்சுமியை சந்திக்க வேண்டும். காலை பொழுது விடிந்து விட்டால் கணவனாருடைய திருவடி பாதத்தை வணங்குவது வழக்கம். அதனால மனைவியாகப்பட்ட ஆதி மகாலட்சுமியை கணவர் அழைத்தார் என்று அது விரைவில் அழைத்துக் கொண்டு வா. சபைக்கு தருப்பா.
அம்மா இங்க பாருங்க கோமாளி அங்கிள் கோமாளி அங்கிள் என்னென்ன நான் கோமாளி அடிச்சு பல்லாக்கு செல்றா சொல்றேன் அடே பொண்டாட்டி வாக்க கொஞ்சம் சவுண்ட் வை ஆறு கொஞ்சம் சவுண்ட் வை இங்க பாருங்க ஆமா இத்தனை அழகோடு இருக்கிறீங்களே நீங்க கோமாளி மாமா இங்க பாருங்க அம்மா அம்மா நான் உனக்கு பெத்தனா அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிறேன் நல்லா தான் இருக்கும் பணம் போட்டு வாங்கினது வலிக்குதி அம்மா ஒரு பாட்டு பாடுங்க கூதி பாட்டு பாடு பாட்டு பாடுற அப்படிங்கிற என்ன பாட்டு பாடுறதாம்மா சுத்தி மாசுறா ஐயா நல்ல பாட்டா பாடுங்க ஆமா கேளுங்க கேளுங்க சொல்லி கொடுங்க வாய் திறந்து ஏதோ ஒரு கருப்பு தான் அந்த பாட்டுல பாடுறா அப்படியே புள்ளையில வாங்க